ஃபங்க்ஷனில் வருவீங்கன்னா அடுத்த டைம் முடிஞ்சு அடுத்த டைம் வரும்போது அவர் மிஸ்டர் ஆகிட்டார்னா உண்மையான விஷயம். பகவான்கிட்ட ஏதாவது தப்பு நடந்தால் நாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டால் அந்த என்ன பணம் கேட்டார் அப்படின்னு சொல்லுவோம். உடனே என்ன பணம் கேட்டு அப்படின்னா என்னது? இது பிரஷ்ன மார்க்கம் கிடையாது, அது மஷின் ஓட்டம்னு சொல்லுவாங்க. அது பேர் என்ன? எந்த கேள்விகளுக்கெல்லாம் தேவ பிரஷ்னத்தில் பதில் சொல்ல முடியும்? பொதுவாக என்னென்ன கேள்வி? எல்லா கேள்வியும் பதில் சொல்லணும் தேவ பிரஷ்னத்தில் பொறுத்தளவு. இப்போ ஒரு பெரிய யுத்தம் ஒன்று நடந்துட்டுருக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். இது பல பேரை பாதிக்கிறது. அதை பற்றி இந்த யுத்தம் எப்போ முடியும், எப்போ திருப்பி நார்மல்சிக்கு வரும் இந்த உலகம்? என்னால் இது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த போன வருஷமே நான் எங்கிட்ட வர்ற ஆளுங்ககிட்ட நிறைய பேர் ஃபாரின் போகிறவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் எச்சரித்து விட்டுருந்தேன். ஸோ அந்த தெய்வத்துக்கு வேண்டுதல் வைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரியாயிட்டான், அந்த சூசைட் கண்ட்லாம் மாறி நல்ல மனுஷனாக பாருங்கள். குருநாதர்கள், உங்களுடைய சித்தர்கள் குருநாதர்கள்லாம் சில டைம் அதில் ஒரு 4% 50% வா. ஸோ இப்படியும் இருக்கும். இதே மாதிரி இப்போ பிரச்சனை பார்க்கும்போது ரொம்ப கெடுதல் நேரமாக இருக்கும். என்னப்பா அவனுக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகிருக்கா, இவங்ககிட்ட கேட்டானா இல்லையே எனக்கு நல்லா இருக்கே. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா பார்க்கும்போது அவனுக்கு சொக்ஷேத்திர பலவானா நல்ல கிரகத்தினுடைய நல்ல தசை புத்தி நடந்துகிட்ருக்கோம். பதிலுக்கு என்னாவது அங்கே வேறு ஏதாவது கஷ்டங்கள் கொடுத்தோம். ஸோ இந்த இயற்கையை பற்றி சொல்லணும்னா ஒன்று ரிசீவ் பண்ணிவிட்டு இந்த பிரபஞ்சம் இன்னொன்று கொடுக்கும். அது எதை ரிசீவ் பண்ணுது எதை கொடுக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. கஹனா கர்மனாகதின்னு பகவத்கீதையை சொல்லியிருக்கு. இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. ஒரு குடும்பத்தில் போய் நீங்கள் ஒரு வருஷத்தில் 5 பேர் இறக்குது, என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பீங்க? அவங்க ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. இப்போ 41 ஒரு 60 வயசான ஒரு இருந்தார், என் மகன் இறந்து போயிட்டா, 32 வயசு 33 வயசில் இறந்து போய், நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுப்பீங்க? ஜாதகமாகட்டும் பிரச்சனமாகட்டும் இதெல்லாம் கஹனா கர்மனாகதி, நம்மளுடைய கர்மத்தினுடைய ககனத்தன்மையை காட்டுது. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இப்போ நான் வெறும் ஜாதகம் ஒண்டி தான் பார்ப்பேன், இல்லை நான் வெறும் பிரஷ்னம் ஒண்டி தான் பார்ப்பேன் அப்படின்னா அதில் மாட்டின்றுவோம்ல. அதில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எது வேணாலும் பார்த்துக்குவோம். ஆனால் தெய்வக்ஞே பிஷஜே குரவ் தீர்த்தே இதில் நீங்கள் எந்த நம்பிக்கை கொடுத்துருக்கீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். தெய்வக்ஞே தீர்த்தே பிஷஜே குரவ் யாதிருஷி பாவம், என்ன பாவம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் எங்கிட்ட தெய்வஜனாக நினச்சி கேட்க வந்தீங்கன்னா என் மூலமாக பகவான் உங்களுக்கு காட்டுவேன். நீங்கள் ஜோதிஷியாக அங்கே போனீங்கன்னா இதே காட்டுறது அங்கேயும் காட்டும். நான் ஒரு அஸ்ட்ராலஜர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன். இப்போது நீங்கள் சொன்னேன் இல்லையா, ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், பிரஷ்னம் ஆனால் கஷ்டத்தை காண்பிக்கலாம். ஜாதகம் வீக்காக இருக்கலாம், ஆனால் பிரஷ்னம் ஸ்ட்ராங்காக விழலான்னு சொன்னேன். இப்போ நான் வெறும் ஜாதகம் ஒண்டி தான் பார்க்குற ஒருத்தர் ஒரு அஸ்ட்ராலஜர் அப்படின்னா இதில் கொஞ்சம் மாட்டிக்கிறாங்க. கொஞ்சம் அதுக்கு தான் சித்தமந்தனாக இருக்கணும். கொஞ்சம் பிரச்சனை பார்த்து நான் அனுப்பி விடுவாங்க. இப்போ நானே பார்த்துக்கிறேன்னா 10 அஸ்ட்ராலஜிஸ்ட் நிறைய பேர் என்கிட்ட அனுப்பிச்சி விடுவாங்க. பார்ப்பாங்க, ஒரு 6 மாதம் பார்ப்பாங்க, அது ஒன்றும் சால்வ் ஆகலைன்னா ஒரு பிரச்சனை பார்த்துட்டு வா அப்படி சொல்லி அனுப்புறது. ஸோ ரெண்டுமே ஒரு அஸ்ட்ராலஜர் கையில் இருக்கணும். இருக்கணும். அது இருந்தால் ரொம்ப நல்லது. இன்னொரு விதமான பிரச்சனத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தாம்பூலம், அதாவது ஒரு வெற்றிலை எடுத்து மை தடவி பார்த்து அந்த மையை பார்த்தே பலன் சொல்கிற ஒரு முறையை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். கேரளாவில் இருக்குது அப்படின்னு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மை போட்டு பார்க்குறது தாம்பூல பிரச்சனை கிடையாது. ஓகே, இது பிரஷ்ன மார்க்கம் கிடையாது. அது மஷின் ஓட்டம்னு சொல்லுவாங்க. அது பேர் என்ன? மஷின் ஓட்டம். மஷின் ஓட்டம். பழைய காலத்தில் மாந்திரிகர்கள் அவங்க இந்த தாம்பூலத்தில் மை தடவி, அந்த மை உண்டாக்குறதுனாலே ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு திரவியமும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாடி இருக்கும். அந்த மாதிரி 64 74 திரவியங்கள் சேர்ந்து அந்த மஷி ரெடி பண்ணி இத்தனை லட்சம் ஊர், 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஊர் தண்ணியில் நின்று வெடிய காத்தால் ஜபம் பண்ணி அந்த மஷுக்கு உருவேற்றுவாங்க. உருவேற்றி அந்த மஷி தடவி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவிஷன் மாதிரி காணாமல் போன பொருட்கள், காணாமல் போன ஆள்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருந்தது. அது ஒரு காலம். இன்றைக்கி அது எப்படி நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. அது பிரஷ்ன மார்க்கத்தில் உள்பட்டது கிடையாது. இது ஆனால் இப்போ கேரளாவில் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர் மஷின் ஓட்டக்காரங்க இருக்காங்க. திருச்சூர் அங்கெல்லாம் இருக்காங்க. அது எந்த அளவுக்கு பண்ணுறாங்க நம்மளால் அதை பற்றி நமக்கு தெரியாது. ஒத்தன்டிகேட்டடான்னு கேட்டிங்கன்னா அது ஜபத்தை பொறுத்து இருக்குது. அது உபாசகருடைய உபாசனா சக்தியை பொறுத்து இருக்குது. நீங்கள் தேவ பிரஷ்னத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்தெந்த மாதிரி கேள்விகள்னால் தேவ பிரஷ்னத்தில் பொதுவாக என்கவுண்டர் பண்ணுற வழக்கம்,
எப்படி தேவ பிரஷ்னம் நடக்கும் அதை சொல்லுங்களேன். இந்த தேவ பிரஷ்னம்னு இருக்கிறது வந்து க்ஷேத்திரத்தில் தேவதைகளுடைய க்ஷேத்திர தெய்வம் அவங்களுடைய அதில் மிருகஸ்ருகாதி பதனம் எல்லாம் சொல்லியிருக்கு. எப்பப்போ தேவ பிரஷ்னம் பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறத பற்றி பஷ்ட மார்க்கத்தில் சொல்லியிருக்குது. அந்த க்ஷேத்திரத்தில் சில நிமித்தங்கள் துர்நிமித்தங்கள் எல்லாம் காட்டும். மிருகஸ்ருகாதி பதனம், அதே மாதிரி அசுத்தியாக வருது, அந்த க்ஷேத்திரத்தில் வேலை பண்ணுறவங்களுக்கு கஷ்டங்கள் வர்றது, அந்த மாதிரி பல துர்நிமித்தங்கள் காட்டும்போது நாம் அந்த தேவதனுடைய இஷ்டத்தை விசாரணை பண்ணுறோம். அந்த தெய்வம் என்ன சொல்ல வருது அப்படின்னு நாம் பார்க்குறோம். அதுக்கு தேவ பிரஷ்னத்தில் அஷ்டமங்கல பிரஷ்னத்தோடு பார்க்குறதும் உண்டு, தாம்பூல பிரஷ்னமாக சோழி பிரஷ்னமாக மட்டும் பார்க்குறதும் உண்டு. பெரிய பெரிய க்ஷேத்திரங்களில் அஷ்டமங்கல பிரஷ்னத்தோடு பார்ப்பாங்க. சின்ன க்ஷேத்திரங்களாக இருந்தால் தாம்பூல பிரஷ்னம் சோழி பிரஷ்னத்தோட சிந்தனை பண்ணது உண்டு. அதனால் இந்த தேவ பிரஷ்னத்தில் என்னென்ன விதியில் க்ஷேத்திர அபிவிருத்தி, க்ஷேத்திர அபிவிருத்தி வந்து எப்போவுமே அன்னதானேனா அவர் 6 எண்ணம் சொல்லியிருக்கு. க்ஷேத்திர விருத்திஷு இப்போ 6 இல்லை, பஞ்சதா க்ஷேத்திர விருத்திஸ்து பஞ்சதா. அன்னதானம், பலி, ஆச்சாரிய தபகா. கேரளாவில் வந்து அந்த பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறவர் வந்து தந்திரி. தேவபட்சத்தில் 12ஆம் பாவத்தை வச்சு தந்திரியை சிந்தனை பண்ணும். அவருடைய தபஸ், உற்சவம், பலி, இந்த மாதிரி 5 விஷயங்கள். நித்திய அன்னதானம் எப்போவுமே வந்து அதுதான் தமிழ் க்ஷேத்திரங்களையும் பண்ணது ஒன்று, நித்திய அன்னதானம். அந்த அன்னதானம் கொடுக்க கொடுக்க க்ஷேத்திரத்துக்கு அபிவிருத்தி ஏற்படும், தேவதைக்கு திருப்தி ஏற்படும். அதனால் தேவபட்சத்தில் நம்ம அஷ்டமங்கலம் உண்டு, இதிலே சுவாசகதி அதே மாதிரி பார்க்குறது உண்டு, தீபலட்சணம் பார்க்குறது உண்டு, சொன்னாரூடம் பார்க்குறது உண்டு, எல்லாம் பண்ணது உண்டு. தாம்பூல பிரசனம் மட்டுமா இருந்தால் உற்சவத்தில் மெயின் கமிட்டி அந்த பிரசிடண்ட்டுக்கிட்ட அந்த தாம்பூலத்தை மட்டும் வாங்கி அந்த தாம்பூல சங்கியை வச்சு பார்க்குறது உண்டு. அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாவத்தை பற்றி, இப்போது லக்னத்தை வச்சு சித்தனை பிம்பத்தை சிந்தனை பண்ணணும். சாநித்திய க்ஷேத்திர பிம்பாணி 3 லக்னேன சிந்தையும். சாநித்தியம், க்ஷேத்திரம், பிம்பம், இது வந்து லக்னத்தை குறிக்கும். இப்போ தாம்பூலத்தில் மேலே ஏதாவது கீரல், நிறைய க்ஷேத்திரத்தில் நான் பார்த்துருக்குறேன். மேலே கீரல் வந்தால் உங்களுக்கு தலை பக்கத்தில் ஏதாவது அடிபட்டுருக்கு, ஆமாம் தலையில் இந்த பக்கம் அடிபட்டுருக்குப்பாங்க. அதே மாதிரி எழியில் வந்து இடுப்பில் அடிபட்டுருக்குப்பாங்க. கீழே வந்தால் அந்த மந்திரம் சாத்திரம் இல்லையா, அஷ்டமந்திரம் இழகியிருக்கான், தாம்பூலத்திலே அது தெரியறது உண்டு. அதே மாதிரி 2ஆம் பாவம் தனம், அந்த மாதிரி கேட்டகரி, அதாவது ஜாதகத்தில் சிந்தனை பண்ணுற மாதிரி தான் இது. நீங்கள் தாம்பூலத்தை வந்து ஒரு லக்னமாக வச்சுக்காம தாம்பூலத்தையே பார்த்து சொல்லுவேன். இல்லை, தாம்பூலத்தை லக்னம் எடுக்கணும். சரி, தாம்பூல லக்னமும் எடுக்கணும், ப்ளஸ் அந்த தாம்பூலத்தை இந்த பக்கம் வச்சுக்கணும். ஓகே, 1ஆம் இடம் வருது, அந்த லக்னத்தில் சனி போய் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த தாம்பூலத்தை நம்ம பார்க்கணும். சரி, நாம் பார்த்துட்டு சனி வந்திருக்கார், அப்போ அங்கே அசுத்தியாக இருக்குது. எங்கே அசுத்தியாக இருக்குது, அடிபட்டிருக்கா, ஏதாவது ஆயிருக்கா, அசுத்தியாக இருக்கா, அதை நம்ம சொல்லணும். அது அந்த டைமில் நமக்கு அந்த உதயாரோட அதெல்லாம் வச்சு கால்குலேஷன் பண்ணலாம் தான் தெரியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவோம். ஒரு தாம்பூலம் வெறும் லக்னத்துக்கு ஒண்டி தான் பார்ப்பீங்களா, இல்லாட்டி 12 பார்க்குறது? 12 பாவத்துக்கு பார்க்கணும். ஓகே, நீங்கள் 12 தாம்பூலம் கொடுத்தா 12 பாவத்துக்கு நாம் அதை பார்க்கணும். எந்த கேள்விகளுக்கெல்லாம் தேவ பிரஷ்னத்தில் பதில் சொல்ல முடியும்? பொதுவாக என்னென்ன கேள்வி? எல்லா கேள்வியும் பதில் சொல்லணும். தேவ பிரஷ்னத்தில் பொறுத்தளவு நீங்கள் எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு இருக்குது. அதெல்லாம் ஒரு கால்குலேஷன் தான். அது வந்து அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி நாம் என்னென்ன கேள்விகள்லாம் தேவ பிரஷ்னத்தில் எதனால் சுத்தி ஆயிடுச்சு, எதனால் இதனால் கோபம் ஆயிருக்கிறார், உற்சவம் பலிதல் நின்று போயிருக்கா. தமிழ்நாடு கோவிலில் பெரும்பாலும் பூசாரிகள் துர்மரணமாக இருந்திருப்பாங்க, பூசாரிகள் சாபம் பெற்றிருக்கோம். எதனால் அந்த பூசாரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு க்ஷேத்திரத்தில் போய் பிரச்சனை பார்த்தேன், இங்கே தானே கொடை நடந்திருக்கான்னு கேட்டேன். ஆமாம் சாமி, பூசாரியை அம்பாளுக்கு முன்னாடியே வெட்டி கொண்டுட்டாங்கன்னு. அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ அதுக்கு பிராயச்சித்தம் 4 நாள் அதுக்கு நான் பிராயச்சித்தெல்லாம் பண்ணி கட்டி நீ கோவில் நல்லாயிருக்கு. அதனால் அது ஒவ்வொரு விதம் கேள்விகள் அந்த மாதிரி கேள்விகள் தான். இதனால் இந்த கோபம் வந்து தேவதனுடைய கோபம் வந்திருக்கு, அதை எப்படி தற்சார்ந்த பிரதிக்கிரியா, அதை எப்படி பிரதிக்கிரியை பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு ஒரு நியம ஆச்சார லோபனம். இப்போ நியமத்தில் தவறு வந்திருக்குன்னு வச்சுக்கோ, அது வந்து தந்திரி தான் கேரளாவில் சரி பண்ணுவார். அவர் தான் அதுக்கு ஆச்சாரியன். பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது இங்கே வந்து எந்திர பிரதிஷ்டை பண்ணுவாங்க, அங்கே வந்து பிராண பிரதிஷ்டை தான். அவருடைய மூச்சு காற்று தான் அங்கே ஏகிட்டு இருக்கு. ஸோ அவர் எவ்வளவு தபசு பண்ணுறாரோ அந்த க்ஷேத்திரத்தை தகுந்த மாதிரி வர்த்திக்கும். அதனால தான் ஆச்சாரிய தப்பான்னு ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டான். அப்போது அவருக்கு ஒரு சீட் இருக்குது. பிரசனம் பார்க்கும்போது அவர் இந்த பக்கம் உட்காருவார், சீட்டு வச்சு அவருடைய பர்மிஷனோடு தான் தேவ பிரசனம் பார்க்கணும்.
அவரை உட்காத்தி வச்சு அவர்கிட்ட நாம் இதெல்லாம் சம்சயங்கள்லாம் கேட்கும். அவர் வந்து ஆச்சாரிய லோபத்துக்கு இப்போ மேல்சாந்திக்கு நம்ம இது சரி பண்ணி கொடுக்கணும், அவர் சரி பண்ணி கொடுப்பார். சரி, நைவேத்தியத்தில் முன்னாடி வந்து 3 படி வச்சுருந்தோம், இப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறார். அப்போ அதை வந்து ஒரு படி ஏற்றிக்கிங்க, 4 படியாக மாற்றுறது, அதை நாம் சொல்லுவோம், அவர் சாங்ஷன். இந்த மாதிரி தான் கேரளாவில் நடந்தது. இங்கே அது இல்லை. இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஆச்சாரிய தபகா சொன்னால் கும்பாபிஷேகம் பண்ணி அடுத்த டைம் வரும்போது வேறு யாராவது தான் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, அது வராது. ஒரு தேவ பிரஷ்னத்தில் தெய்வத்தை தானே அடிப்படையாக கொண்டு நம்ம ஒரு பிரஷ்னம் பார்க்குறோம். அப்போது என்ன ஒரு கேள்வி எழறது மனசில் அப்படின்னா, தெய்வம் உள்பட எல்லாமே வந்து கிரகத்துக்கு உட்பட்டது தானா, இல்லாட்டி தெய்வம் அப்படிங்கிறது கிரகங்களுக்கும் மேலே இருக்கக்கூடியதான்? அப்படி கிடையாது. அதனால தான் என்ன சொன்னால் பல சூச்சகான், மகாபாரதத்தில் சொன்ன வார்த்தை அது, பல சூச்சகான். இங்கே வந்து சொல்லலை, அது மகாபாரதத்திலே சொன்ன வார்த்தை. பலத்தை சூச்சனம் பண்ணுறாரு ஒருத்தர், வந்து உங்களுக்கு பலத்தை காட்டி கொடுக்குறான்னு சொல்லி அவர் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு அர்த்தம் கிடையாது. பகவான் நினச்சா நவகிரகத்தினுடைய எல்லா கஷ்டத்தையும் நிறுத்தி வைக்கலாம், நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்களை பகவான் நினச்சா நிறுத்தி வைக்கலாம். ஆனால் பகவான் அப்படி பண்ண மாட்டார். அது வில்லோமங்கல சுவாமியாருடைய ஒரு கதை சொல்லுவாங்க. வில்லோமங்கல சுவாமியார் வந்து கிருஷ்ண பகவானை டெய்லி பேசுகிறவன். அவருக்கு ஒரு வயிற்று வலி வருது. அந்த வயிற்று வலி வந்தபோது கிருஷ்ணனை கூப்பிட்றார், பகவானே எனக்கு வயிற்று வலிக்கிறையே வரலையே நீன்னு. ஒரு 6 மாதம் பொறுத்தாரு, வயிற்று வலி போகிற மாதிரி தெரியல, கிருஷ்ணனும் வர காணோம். என்ன 6 மாதம் ஆயிடுச்சு என் கிருஷ்ணன் வரலையேன்னு நினைக்கும்போது ஒரு யோகி வரின்னு வர்றாரு. அவர்கிட்ட ஒரு சிந்தூரம் வாங்கி சாப்பிட்றாரு. 2 நாளில் க்ளோஸ் ஆயிடுச்சு, வயிற்று வலி தீர்ந்து போயிடுச்சு, சரியாயிடுச்சு. திரும்பி தபசு உட்கார்ந்தார். கிருஷ்ணான்னு சொல்லும்போது கிருஷ்ணன் ஓடக்குழல் எடுத்து வந்துட்டார். என்னப்பா இவ்வளோ நாள் கூப்பிட்டேன் நீ வரல என்ன போது? நான் என்ன நினச்சேன், உன்னுடைய 3 ஜென்மத்துக்கு உண்டான வலியை ஒரே ஜென்மத்தில் தீர்த்துங்களான்னு நினச்சேன். நீ இப்போ என்ன பண்ணிட்ட, சிந்தூரத்தை சாப்பிட்டுட்டு 3 ஜென்மத்துக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்ட்டார். வில்லோமங்கலம் சாமியாருக்கு ஒன்றும் புரியல. ஞானி தான், அவரும் ஞானி தான், அவருக்கு ஒன்றும் புரியலை. அவர் விஷயத்தில் அவரை பார்க்க முடியலை. அன்றைக்கி வந்து தலக்குளத்தூர் பட்டாத்திரின்னு சொல்லிட்டு ஒரு பிரதான தெய்வத்தின், கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான தெய்வத்தின், இவருடைய ஃப்ரெண்டு தான் இருந்தார். அவர்கிட்ட போகிறார். தலக்குளத்தூர் பட்டத்திரிகிட்ட பிரஷ்னம் பார்க்க சொல்கிறார். பிரஷ்னம் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இன்னும் உங்களுக்கு 3 ஜென்மம் பகவான் எடுக்க சொன்னது உண்மைதான். ஒன்று பெரும்பாம்பாய் வருவீங்க, அப்புறம் இன்னொரு ஜென்மம் சொல்கிறாரு, லாஸ்ட் ஜென்மம் துளசி கதிராக வருவீங்கன்னாரு. அந்த லாஸ்ட் ஜென்மம் துளசி கதிராக வருது வடக்குநாத க்ஷேத்திரத்தில் வந்தது. அந்த மேய்சாந்தி அந்த துளசியை பிடுங்கி வெளியில் போடலான்னு போகும்போது இந்த தலக்குளத்தூர் பட்டத்திரி வாக்கு கொடுத்துருக்காரு, இந்த 3 ஜென்மம் நான் அவங்க கூட இருப்பேன்னு. இந்த கடைசி டைமில் வந்து மேல்சாந்திகிட்ட சொல்லுவார், இதை வந்து நீங்கள் அந்த சிலகிட்ட கொண்டு போங்க, உள்ளே போய்ட்டு சொல்லி அந்த துளசி வந்து உள்ள ஐக்கியமாகிடுவார். அப்போ இதெல்லாம் வந்து உண்மையாக நடந்த கதை. உங்கள் ஜென்மகர்மாவை அனுபவிக்கிற டைமில் சில டைம் பகவான் கூடி சைலண்டாக இருப்பார். போட்டோம் என் பக்தன் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அடுத்த ஜென்மம் நல்லா இருப்பானேன்னு கொஞ்சம் கிளேசம் கொடுப்பார். ஆனால் குருநாதர்கள், உங்களுடைய சித்தர்கள் குருநாதர்கள்லாம் சில டைம் அதில் ஒரு 4% 50% வாங்கி உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் அதில் விஷயம் இருக்குது. ஸோ தெளிவாக வந்து கிரகங்கள் வந்து தெய்வத்தனா கட்டுப்படுத்தவே படுத்தலை. கிரகங்கள் வந்து பலசூச்சகா, என்றைக்குமே வந்து அவங்க எந்த ஆக்டிவ் இது இருக்குது, இது நீ பண்ணிக்க. உங்களுக்கு குரு இருக்கார், மார்க்கதர்சனம் பண்ணுவார். போகிற வழியில் முள் இருக்குதா குத்துதா இல்லையா, செருப்பு போட்டு போக வேண்டியது உங்களுடைய டியூட்டி இல்லையா. முள் குத்திச்சுன்னு சொல்லி குருனா ஐயோ இந்த வழியில் இருந்தாலும் வர சொன்னாரேன்னு சொல்லி திட்டுறது சரியா? அதே மாதிரி தான் கிரகங்கள். பட் பரமேஸ்வரனுக்கு அவர் அதீதமாக இருக்கிறதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. எல்லாமே பரமேஸ்வரனுக்கு உட்பட்டது தான், அதில் சந்தேகம் இல்லை. அவங்க டியூட்டி அவங்க பார்த்தாகணும், அவ்வளோதான். அவங்களுக்கு கொடுத்த டியூட்டி அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் பிரஷ்னம் பார்த்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட் ஏதாவது 1-2 சொல்ல முடியுமா? இன்ட்ரெஸ்டிங் நிறைய உண்டாயிருக்கு. நான் வந்து பாசிட்டிவான 1-2 காரியங்கள், சிலவங்க லாஸ் ஆனது சரியானது அதெல்லாம் நாம் சொல்லலாம். இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறது, ஒரு எம்எல்ஏ ஒரு 10 வருஷம் முன்னாடி அவர் வந்து எனக்கு மினிஸ்டர் ஆக முடியலைன்னு இருக்கிற ஒரு வருத்தத்தோடு நம்மகிட்ட வந்தார். இப்போ அன்றைக்கி பிரச்சனை போடும்போது அவருக்கு என்ன காமிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போன தடவை அதிகாரம் கிடைக்கும்போது குருவாயூரில் ஒரு பிரார்த்தனை வச்சேன், அது நடக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த தடவை உங்களுக்கு வந்து அந்த மினிஸ்டர்ஷிப் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னோம்.
அப்புறம் ரொம்ப நேரம் யோசித்தார். ரொம்ப நேரம் யோசித்து அந்த வழிபாடு கண்டுபிடிச்சார். அந்த பெக்குலியர் வழிபாடு நீங்கள் வந்து கரெக்டாக குருவாயூருக்கு நீங்கள் வச்சேன்னு சொல்லிட்டு கரெக்டாக. அது என்னென்னா அந்த வியாழத்தினுடைய ஸ்திதி நம்மளை காட்டி கொடுக்கும். குருவாயூரோ என்ன அந்த நிமித்தங்களெல்லாம் காட்டி கொடுக்கும். அந்த மாதிரி பேச வச்சது நல்லா யோசித்தார், கண்டுபிடிச்சார். அந்த வழிபாடை கண்டுபிடிச்சார். அவரே மறந்துட்டார். அது ஆக்சுவலி அது அவர் தப்பு இல்லை. அது பகவான் வந்து குருவாயூரப்பன் வந்து விளையாடும் கண்ணன் அப்படி தான் ஞாபகப்படுத்துவார். நீ வர வைக்கும் போது ஞாபகப்படுத்துவார் அவர் விளையாடுற ஆளை. அப்புறம் ஆமாம் சாமி உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் கொஞ்சம் கஷ்டப்படுத்தியாலும் அந்த வழிபாடு நாம் பண்ணி ஆகணும்னு சொல்லி அப்புறம் அந்த வழிபாடு பண்ணோம். வழிபாடு பண்ணி அப்புறம் அடுத்த எலெக்ஷன் நான் சொன்னேன், இப்போ இந்த டேர்ம் முடியறதுக்கு ஆயிடுச்சு. எலெக்ஷனில் வருவீங்கன்னா அடுத்த டைம் முடிஞ்சு அடுத்த டைம் வரும்போது அவர் மினிஸ்டர் ஆகிட்டார்னா உண்மையான விஷயம். அதான் கண்கூட நான் பார்த்த விஷயம். குருவாயூரப்பனுடைய ஒரு களி வந்து நான் அது பண்ணும்போது அந்த மாதிரி நிமித்தங்கள் காமிச்சது. அந்த ராஜலட்சணங்கள் கிடைக்கக்கூடிய நிமித்தங்கள் அங்கே காமிச்சது. அது மாதிரி நிறைய தெய்வங்கள் சிலவது சொல்லுவோம். திருப்பதியில் இன்னொன்று வந்து பிஸ்னஸ் பூரா லாஸ், 70 லட்ச ரூபா ஷேரில் ட்ரேடிங் பண்ணி எல்லாம் லாஸாக வந்தான். இப்போ பிரச்சனை போட்டு பார்த்து, நீ திருப்பதிக்கு கமிஷன் பேஸில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தியான்னு. ஆமாம் சாமி நான் கமிஷன் கொடுக்குறேன். நீ எவ்வளோ ரூபா கமிஷன் கொடுக்கணும் தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுன்னு. நீ நியர்லி 25 lakhs கிட்ட உண்டியலில் போடணும்னு. அப்போ லாஸ் அவன் வந்து சூசைட் அட்டம் பண்ணிவிட்டு என்கிட்ட வரான். ஹீஸ் இன் லாஸ், சூசைட் அட்டம் பண்ணிட்டு வரான். தப்பிச்சிட்டான். என்ன சூசைட் அட்டம்ப்ட்லாம் முடிஞ்சிருச்சா, கேம் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு. ஆமாம் சாமி எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன்னு. நீ வந்து அப்பப்போ அன்னன்னைக்கு எடுத்துகிட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்படியே விட்டாச்சு. உனக்கு சம்பாதியம் வர வரைக்கும் நீ மறந்து விட்டாச்சு. ஒரு 75 லட்சம் நீ சம்பாதிச்ச பிறகு என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்கணும். 25 லட்சம் முடியலையா, ₹1 பகவானுக்கு கொடுத்தா சந்தோஷமாக உனக்கு பண்ணியிருப்பார். நீ ரொம்ப கஷ்டத்தில் அவர்கிட்ட போய் வேண்டியிருக்கிற. அப்போது இப்போ என்ன பண்ணுறேன்னு ஒருபடி என்ன பணம் கேட்டேன். என்ன பணம்னு கேரளாவில் இதுக்கு பிராயசித்தம் சொல்லியிருக்கேன். பகவான்கிட்ட ஏதாவது தப்பு நடந்தால் நாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த என்ன பணம் கட்டுறதுன்னு சொல்லுவாள். உடனே என்ன பணம் கட்டி அப்படின்னா என்னது என்ன பண்ணனா ஒரு பிடி பணம் எடுக்கிறது. பகவானே உனக்கு நான் என்ன இது பண்ணதோ தெரியல, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி கேட்டுறதா என்ன பணம். அந்த என்ன பணத்தை கொட்டி அங்கே நடையில் ஒன்றே சமர்ப்பணம் அங்கே ஸ்ரீவாரி உண்டியில் போட்டுட்டு வர. அகெயின் ஹீஸ் கெயின்ட் 70 lakhs கெயினாக வந்துருச்சு. சரியாயிட்டான். அந்த சூசைட் அட்டம்ப்டெல்லாம் மாறி அவன் நல்ல மனுஷனாக வந்து பார்த்துருக்குறேன். ஸோ அந்த தெய்வத்துக்கு வேண்டுதல் வைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நோட் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அதுக்கு ஒரு உதாரணமாக அந்த 2-3 கதைகள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பெரிய யுத்தம் நடந்துட்டுருக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். இது வந்து பல பேரை பாதிக்கிறது. அதை பற்றி இந்த யுத்தம் எப்போ முடியும், எப்போ வந்து திருப்பி நார்மல்சிக்கு வரும் இந்த உலகம்? என்னால் இது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த போன வருஷமே நான் எங்கிட்ட வர்ற ஆளுங்ககிட்ட நிறைய பேர் ஃபாரின் போகிறவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் எச்சரித்து விட்டுருந்தேன். ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த சனியினுடைய மீனராசி பிரவேசம் அது வந்து உலகத்துக்கு அவ்வளோ நல்லதில்லை. ஒரு வர்ற சூழ்நிலையை வந்து உலகத்துக்கு எப்போ ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லியிருந்தேன். சிலவங்களை ஸ்பெசிஃபிக்காக நேரம் செல்லாதவங்களை போக வேண்டாம் நிலைய பெண் குழந்தைகளை எல்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன் சாமி நாங்கள் ஃபாரின் போய் படிக்கிறதை கெடுத்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 10-15 பேர். அப்போ யோசிக்கும் போது இந்த ஏப்ரல் மாதம் புத்தாண்டு வர்ற வரைக்கும் அந்த தாக்கம் இருக்குது. அது முடிஞ்சால் நார்மல் சிச்சுவேஷனுக்கு வரணும். வந்தால் தான் உலகம் நல்லாயிருக்கும். 1. 2வது இந்த சனி சுவா சேர்க்கை. இப்போ ஒரு 5-6 நாள் முடிஞ்ச இந்த சனியும் சுவாயும் சூரியனும் சேர்றாங்க, பாபகிரகங்கள் சேர்றாங்க. அவங்களால ஆபத்தில்லை. அந்த கர்ம விதி நமக்கு கொஞ்சம் சீரியஸாக தாக்கக்கூடிய, உலகத்துக்கு சீரியஸாக தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்காக நம்ம லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோன்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணத்தான் முடியும். ஏன்னா இது ஏதோ ஒரு கர்ம விதியினால் இப்படி வருது. அதனால் அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு நாம் உலக மக்களுக்காக எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறதை தவிர்த்து வேறு வழி எதுவும் கிடையாது. ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேலே இது மெதுவாக சால்வ் ஆகி நமக்கு குரு பயிற்சி வரத்துக்குள்ளே எல்லாம் கொஞ்சம் சாந்தமாயிட்டால் உலகமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாருமே சேர்ந்து, உங்களில் ஒருவராக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன், எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம். வேறு வழி இல்லை. இயற்கை தான்
அதனால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் பார்ப்போம். இந்த இயற்கை வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணும்போது நமக்கு கொடுக்குற பதில்கள் தான் இதெல்லாம். பிரார்த்தனை பண்ணுவோம், அதான் எனக்கு சொல்கிறது. உங்களுடைய பிஸியான ஸ்கெடியூலில் எங்கள் வராக மிஹிரா சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு பெரிய தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சந்தோஷ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.